ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம பூண்டு வச்சு பூண்டு ஊறுகாய் இல்லை பூண்டு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தொக்கு கலந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், சைட் டிஷ்ஷாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்பயுமே தொக்கு எதாவது பண்ணோன்னா எந்த கடாயில் பண்ணுறோமோ அதுலேயே சாதத்தை போட்டு பெரட்டி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம பூண்டு தொக்கு பண்ணுறதுக்கு வெள்ளை பூண்டை உரித்து வச்சுக்கலாம். எல்லா தோலும் உரிக்க வேண்டாம், உள் தோல் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் பரவாயில்ல. அந்த தோலை உரித்த பூண்டை நல்ல ஒரு கடாயில் 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா செவக்க வறுக்கணும், அதனால் எல்லா பூண்டையும் போட்டு வறுத்துருங்க. சில பேர் பாதி பூண்டை வறுத்துப்பாங்க, சில பேர் பாதி பூண்டு அரைச்சி வச்சுப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம எல்லா பூண்டையும் வறுத்துக்கிறோம். நல்லா பாருங்கள், ப்ரௌனாக எடுத்து பூண்டு. இப்போ இந்த பூண்டை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இன்னும் தாளிச்சிடலாம். பருப்பெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் ப்ரௌனாக. தாளித்த உடனே இந்த அரைச்சி வச்சுருக்க பூண்டை எடுத்து இதில் சேர்த்துடலாம். பூண்டு அரைக்கும்போது குறைன்னு அரைக்கணும். சில பூண்டு முழுசாக இருந்தால் கூட தப்பு இல்லை, ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் அரைச்சி வச்சுருக்க பூண்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணலாம். முதல்ல மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். காரம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் உப்பு ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பொடிச்சு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். புளி பேஸ்ட் இருக்குது என்கிட்ட, அதனால் புளி பேஸ்ட் போடுறேன். சப்போஸ் நீங்கள் புளி தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா தண்ணி கொட்டிக்கோங்க, புளியை கரைச்சி தண்ணியாக சேர்த்துக்கோங்க. புளி பேஸ்ட் சேர்க்கும்போது சீக்கிரம் ரெடி ஆகிடும் நமக்கு எல்லாமே. புளி தண்ணி விட்டால் கொஞ்சம் நேரம் நல்லா சுருளை வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும், தண்ணி சுண்டுற வரைக்கும். நான் புளி பேஸ்ட் போட்டேன்றதுனால உங்களுக்கு சீக்கிரமே ரெடி ஆகிடுது. சப்போஸ் உங்களுக்கு புளி பேஸ்ட் எப்படி பண்ணணுன்னா என்கிட்ட கமெண்ட்டில் அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், லிங்க் ஷேர் பண்ணுறேன். இல்லை புளி பேஸ்ட் எப்படி பண்ணணுன்னு சொல்லிவிட்டு வீடியோ ஷேர் பண்ணுறேன். டெய்லி யூசேஜ்க்கு புளி பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா சமையல் கண்டிப்பாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் குயிக்காகவே ஆகிடும். அதனால் அது வேணால் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன், கமெண்ட்ஸில் கொடுங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட ஊற்றிட்டு நல்ல சுருளை கலரையும் வச்சிட வேண்டியது தான். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா அவ்வளோதான். தேங்க்யூ.